ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ் பிரைட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் நெய் விட்டு இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கூடவே காய்கறியும், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வெந்ததுனால நம்ம காய்கறி அதில் போட்டு நான் வேக வச்சிடுறேன். இப்போ இந்த தேங்காவை வந்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். நம்ம தேங்காவை முழுசாக போட போகிறதில்ல, தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். அதனால் அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ காய்கறி வெந்துருச்சு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாட போகிற அளவுக்கு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். இது வந்து தேங்காய் பால் நெய் சாம்பாருன்றதுனால கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டுக்கோங்க. நெய்யை கொஞ்சம் நேரம் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஹீட்டாக இருக்கும். அது அந்த சூடில் போடும்போது கடுகு நல்லா பொரியணும். இந்த மாதிரி போட்டோன்னே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரியணும். ஜீரகமும் பொரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஆனியன் எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா கலர் ஷேட் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு பிறகும் நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையை போட்டு தாளித்த பிறகு கூடவே தக்காளியையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை நம்ம அப்படியே எடுத்து சாம்பாரில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தாளித்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பாரில் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம தாளித்தோம் இல்லையா நெய் விட்டு, அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் சாம்பாரில். அப்போ தான் நல்ல வாசம் வரும். அப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ண உடனேவே ஒரு 1 minute கூட நம்ம அதை வைக்க தேவையில்ல, உடனேவே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி பண்ணோம் தான் அது திரிஞ்சு வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் சாம்பார் ரெடி. தேங்க்யூ.